வணக்கம், வெல்கம் டு மை சேனல். என்னோட பேர் ஆர்த்தி. இன்னைக்கு வந்து ஒரு மேக்கப் ஹால் தான் பார்க்க போறோம். அமேசான்ல இருந்து கொஞ்சம் ஐட்டம் வாங்கியிருந்தேன். ரொம்ப ரொம்ப கம்மியான ஐட்டம் தான். அதெல்லாம் என்ன வாங்கியிருக்கேன் அண்ட் அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு அப்படின்ட்டு தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எனக்கு தெரியும் உங்களுக்கு மேக்கப் ஹால் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நம்ம வந்து ஃப்ரீக்வெண்டா மேக்கப் ஹாலும் பண்ணலாம். ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்து அடிக்கடி மேக்கப் டியூட்டோரியலும் போடுறேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஹால் வீடியோஸ்லாம் பிடிக்கும்னா கண்டிப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே இந்த வீடியோ லைக் பண்ணிருங்க. அண்ட் இதுதான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில். இங்கேயும் போய் என்ன செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ without further delay, let's get into the video. It was reckless in the old days. So first product பாத்தீங்கன்னா இன்சைட்ல இருந்து இந்த போர் மினிமைசிங் பிரைமர் எடுத்திருந்தேன். இது ரொம்ப நாளா வந்து என் கண்ணில் மாட்டிக்கிட்டே இருந்தது. பெனிஃபிட்டோட பிரைமரோட டியூப் இது. ஸோ அதே மாதிரி பேக்கேஜிங் இருந்துச்சு. இதுதான் அந்த டியூப். இதை வந்து நான் லைட்டா என்னோட கையில மட்டும் போட்டு பார்த்தேன். அது வந்து எப்படி இருந்ததுன்னா ரொம்ப சாஃப்டா இதுவா இருந்தது. பட் ஆனா கொஞ்சம் தேய்க்க அந்த ஒரு மாதிரி திரியா வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ நான் வந்து இதை ஃபர்ஸ்ட் மேக்கப்ல போட்டு பார்த்தாதான் தெரியும். நான் இது ஃபவுண்டேஷன் அதெல்லாம் பிளெண்ட் பண்ணும்போது தான் அதே மாதிரி திரியா வருதா அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு அது சுத்தமா பிடிக்காது. ஒரு சில டைம் வந்து எனக்கு மாய்ஸ்சரைசர் பிரைமர் ஒரு சில காம்போ வந்து அந்த மாதிரி எஃபெக்ட் கொடுக்கும். அதனால தான் நான் இப்போ நியூட்ரிஜினாவோட மாய்ஸ்சரைசரையும் யூஸ் பண்ணதை வந்து நிறுத்திட்டேன். ஏன்னா இப்போ ரீசெண்டா நான் வந்து எந்த ஒரு பிரைமர்ல யூஸ் பண்ணாலும் அது அதே மாதிரி எஃபெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஒரு மாதிரி திரியா வருது. ஸோ அதனால இது அந்த மாதிரி வருதா அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா எனக்கு வந்து இதோட எஃபெக்ட் வந்து பிடிச்சிருக்கு. ரொம்ப சாஃப்டா ஒரு பிளரிங் எஃபெக்ட் கொடுக்குது. ஆனா அது வந்து இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது செட் ஆகாது. அடுத்தது வந்து இந்த ஜெயின் அண்ட் மைசா அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ஒரு மஸ்காரா எடுத்திருந்தேன். இது புதுசா இருந்தது, கேள்விப்படாத பிராண்ட் மாதிரி. ஆனா பேக்கேஜிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜிஜி ஹடிடோட மேப்ளின் கொலாப் இருந்தது இல்லையா, அதே மாதிரி இருந்தது பேக்கேஜிங். இது வந்து 24 ஹவர் லாங் லாஸ்டிங் வாட்டர் ரெசிஸ்டன்ட் மஸ்காரா. இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, வாட்டர் ரெசிஸ்டன்ட். ஸோ உள்ள பேக்கேஜிங் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கு. வாண்ட் வந்து நல்ல திக்கா குண்டா இருக்கு. யூஸ் பண்ணாதான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. நான் கண்டிப்பா எனக்கு மஸ்காரா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றனால நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். என்ன ஆச்சுன்னா என்னோட நகம் இந்த விரல் வந்து வேற லெவலா பிச்சுக்கிட்டு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் லைட்டா வந்து உடஞ்சிருந்தது. அதை அப்படியே விட்டுட்டேன். அது வந்து பெட்ஷீட் ஏதோ மூடும்போது அதோட நூல் பட்டு அப்படியே எனக்கு வந்து ரொம்ப வலிக்கு. இதுல மட்டும் நகம் இல்ல. நான் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இதுல பிரேக் ஆயிடுச்சு உடஞ்சிருச்சு அப்படின்னா நான் எல்லாமே கட் பண்ணிடுவேன். எனக்கு வந்து இந்த வாட்டி மனசே வரல கட் பண்றதுக்கே. ஏன்னா நான் இப்பதான் ரீசெண்டா நிறைய நெயில் பாலிஷ் வாங்கி வச்சிருந்தேன். அதெல்லாம் ட்ரை பண்றதுக்குள்ள உடஞ்சிருச்சே அப்படின்ட்டு ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. அண்ட் இன்னைக்கு லிப்ஸ்ல நான் என்ன போட்டிருக்கேன்னு சொல்லல இல்லையா, லாக்மேயோட மேட் மெல்ட் லிக்விட் லிப்ஸ்டிக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதோட ஷேட் வந்து விண்டேஜ் பிங்க். அதுக்கு வந்து அந்த கிளாசி எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு நைக்காவோட டெமி மேட் லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இதோட ஷேட் வந்து ஸ்குவாட். முடிஞ்ச அளவுக்கு லிப்ஸ் வந்து லைட்டா இதுவா கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தேன். லைட் பிங்கிஷ் ஷேட்ல. ஏன்னா கண்ணில் வந்து தகன்னு இருக்கு இல்லையா, அதுக்காக. ஸோ அடுத்தது வந்து NYBல இருந்து இந்த ஐஷோட பேலட் எடுத்திருந்தேன். இதுதான் அது. எனக்கு போட்டோல வந்து கொஞ்சம் நிறைய டார்க் கலர்ஸ் இருந்த மாதிரி இருந்தது. இது பாருங்க, இது அப்படியே இந்த சைடு வந்து லைட்டா இருக்கு. இது மூணுமே அப்படியே மெட்டாலிக்கு. மாவு, பிங்க், ஆரஞ்சு இதெல்லாம் இருக்கு. பிக்மெண்டேஷன் அந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா சுமாருன்னு சொல்லலாம். நான் வாங்கின பிரைஸுக்கு வர்த். எங்கடா காணோம். அத வந்திருக்கு, என் கலரா இருக்கனால அது தெரியல. சாரி அபவுட் தட். பவுடர் வந்து கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கு. நான் இதை இன்னும் கண்ணில் வந்து தேய்ச்சி பார்க்கவில்லை. அப்பதான் வந்து எனக்கு தெரியும். நிறைய பேருக்கு இந்த ஐஷேடோ ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கு அப்படின்னு ரிவ்யூ பார்த்திருக்கேன். அதனாலதான் வந்து நான் இது தைரியமா எடுத்தேன். ஸோ நான் இன்னைக்கு காட்ட போற எல்லா ப்ராடக்ட்ஸும் நீங்க என்னோட ஹால் பேக் ஸ்டோர்ல வந்து பார்க்கலாம். நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஒரே ஒரு லிங்க் தான் இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் இன்னைக்கு காட்ட போற எல்லா ப்ராடக்ட்டும் வந்து போட்டோவோட அட்டாச் ஆகி வரும். நீங்க அதுல இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து சத்யபிரியா வந்து இது நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய இதுல சொல்லியிருப்பாங்க. அதனால பிளம் மைக்ரோ ஃபைபர் வெல்வெட் ஸ்பஞ்ச் எடுத்திருந்தேன். இதுதான் அது. கியூட்டா இருக்கு. பிங்க் அண்ட் ஒயிட் கலர் மார்பிள் இதுல வந்து இருக்கு. இதோட MRP வந்து 550 rupees. நான் வந்து இப்போ யூஸ் பண்றது வந்து பேக்கோட ஸ்பஞ்சு. இதை தான் நான் இன்னைக்கு யூஸ் பண்ணேன். வெட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ஹார்டா தான் இருக்கும். வெட் ஆன அப்புறமும் கொஞ்சம் இதா தான் இருக்கும். ஆனா எனக்கு இதுலயே வந்து பழகிருச்சு பேக்கோட ஸ்பஞ்ச் யூஸ் பண்ணி. இது வந்து ட்ரையா இருக்கும் போதே அவ்வளோ சாஃப்டா இருக்கு. செக்ஸி எப்படி அப்படியே குஷன் மாதிரி இருக்கு. அவ்வளோ சாஃப்டா இருக்கு. ஸோ அதனால இதை கண்டிப்பா நான் வந்து நல்லா யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இவ்வளோ லைட் கலர்ல கொடுத்துருக்கனால நம்ம வந்து இதை பாருங்க, பிளாக் கலரே வந்து நான் இப்படி ஆக்கிட்டேன்.
இந்த கலரை நான் எப்படி ஆக்கிடுவேன்னு பாருங்க. அதனால அது கொஞ்சம் இதுவா இருந்துச்சு, கொஞ்சம் யோசனையா இருந்துச்சு இதை நம்ம யூஸ் பண்ணணுமா அப்படின்ட்டு. பட் ஆனாலும் இதை நான் கண்டிப்பா யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நம்மளோட பேக்கோட ஸ்பஞ்சு வந்து ரொம்ப கோடு வர்றது, கிழிஞ்சு போறது, அங்கங்க பாதி பாதி குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் காணாம போயிடுச்சு. அதனாலதான் புதுசா ஒரு ஸ்பஞ்ச் வாங்கினேன். அடுத்தது வந்து பான்ஜோர் பாரிஸ் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ஒரு பிளஷ் எடுத்திருந்தேன். இதுதான் அது. இதோட ஷேட் வந்து 02 பிங்க் கலர் எடுத்திருந்தேன். இதுல வந்து இன்னும் 3 கலர் வேரியன்ட் இருக்குன்னு நினைக்கிறேன். காம்போவா கூட நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பேக்கேஜிங் வந்து இந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு ஹாட் பிங்க் கலரா வந்திருக்கு. இதான் அந்த பிளஷ். ஸ்மெல் வந்து நம்ம கிட்ஸ் மேக்கப்ல இருக்கும்ல அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கு. நான் என்னோட எல்லா டிஷ்யூவையும் யூஸ் பண்ணிட்டேன் போல. டிஷ்யூ காலியா போயிடுச்சு. அடுத்தது வந்து மாஸ் அப்படின்ற பிராண்ட்ல இருந்து ஒரு ஐஷேடோ பேலட் எடுத்திருந்தேன். இதுல வந்து கலர் ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால இதை எடுத்திருந்தேன். இதுதான். இதுல ஆக்சுவலி பேலட் வந்து அப்படியே மேக்கப் ரெவல்யூஷனோட ரீலோடட் பேலட் மாதிரி தான் இருக்கு. அதோட டியூப்பா கூட இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. எனக்கு இதோட மெட்டாலிக் ஷேட் வந்து அந்த அளவுக்கு சாஃப்டா இருக்கு. மெட்டாலிக் ஷேட் பார்த்துட்டோமா? இது மேட்டும் வந்து அவ்வளோ பிக்மெண்டடா இருக்கு. ப்ரைஸும் வந்து நான் கம்மியாக தான் எடுத்திருந்தேன். ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்ச்ல இந்த ஐஷேடோ பேலட் நம்ம கண்டிப்பா யூஸ் பண்ணி பார்க்கலாம். இது கலர் தீம் வந்து மேக்கப் ரெவல்யூஷனோட ரீலோடட் பேலட் மாதிரி இருக்கு. பட் ஆனா இந்த சைட்லாம் பார்க்கும்போது இது ஹுடா பியூட்டியோட ரோஸ் கோல்ட் பேலட்டோட ஃபீலிங்ஸ் வருது. இதுக்கு வந்து ஒரு ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுத்துருந்தாங்க. லில்லியம் ஹெர்பல்ல இருந்து இந்த ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் கொடுத்துருந்தாங்க. நான் கேட்டேனா 3D ஸ்கின் ஒயிட்னிங் ஃபேர்னஸ் க்ரீம் கொடுத்துருந்தாங்க, ஃப்ரீ ப்ராடக்ட். இது வந்து அவங்க ஃப்ரீ ப்ராடக்ட் அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் ஆனாலும் அது எப்படி, நான் என்ன அவங்க ஃப்ரீயா கொடுக்குற இந்தா நீ ரொம்ப கருப்பா இருக்க வெளியாயிருன்ற மாதிரி இருக்கு. இதை வந்து ஆப்வியஸா நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதை நான் இன்னும் ஓப்பன் கூட பண்ணி பார்க்கல. ஏன்னா ஸ்கின் ஒயிட்னிங் ப்ராடக்ட்டை நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், நான் அவாய்ட் பண்றேன். ஒரு நல்ல ஜெஸ்டர் தான் ஃப்ரீ ப்ராடக்ட் கொடுக்கறது. பட் ஆனா நோ தேங்க்யூ. ஸோ லாஸ்ட் ஐட்டம் வந்து ஒரு லிப்ஸ்டிக் ஆர்கனைசர் எடுத்திருந்தேன். ஐ திங்க் இது 199 169 தான் வாங்கினேன். உங்க எல்லாருக்கும் தெரியும் நான் லிப்ஸ்டிக் அவ்வளோ வச்சிருக்கேன், நிறைய வாங்கிட்டும் இருக்கேன். ஸோ இந்த ட்ரால வந்து லிப்ஸ்டிக் வைக்கிறதுக்கு ஒரு கண்டெய்னர் வேணும் இல்லையா, அடுக்கி ஆர்கனைஸ்டா வைக்கிறதுக்கு. அதனால வந்து ஆல்ரெடி அதுல 3 இருக்கு, இன்னொன்னு எடுத்திருக்கேன் நான். இது ஆக்சுவலி வந்து உள்ள எப்பயுமே கவரோட வரும், கவர் இல்லாம இப்படி பிளெயினா தான் வந்திருந்தது. அடியில வந்து குட்டி குட்டி கிராக் இருந்துச்சு. பட் ஆனா அது ரொம்ப உடஞ்சி விழுற அளவுக்கு கிராக் இல்லை, ஆனா கிராக் இருந்தது. கவர் போட்டு கொடுத்தா இருந்திருக்காது. இதுதான் 24 லிப்ஸ்டிக்ஸ் நம்ம வச்சுக்கலாம். இது வந்து லிப்ஸ்டிக்கு மட்டும் ஆகாது, நம்மளோட எங்கடாது மஸ்காராஸ், கன்சீலர், லைனர், காஜல், அந்த மாதிரி எல்லாமே வந்து இதுல நீங்க வச்சுக்கலாம். இது ஆக்சுவலி நீங்க ஒண்ணு வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட இந்த மாதிரி பென்சில் ஷேப்ல இருக்கிற எல்லாமே வந்து இதுல அடங்கிரும். அதுக்கடுத்து ஒரு குட்டியா இருக்கிறதுல வந்து சாதா ஒரு கம்பார்ட்மெண்ட், அக்ரிலிக் கம்பார்ட்மெண்ட் வாங்கினீங்கன்னா உங்களோட ஃபவுண்டேஷன், பவுடர்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். இது ஒண்ணு நீங்க எல்லாத்துக்கும் மல்டி பர்பஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்க வந்து ஸ்டட்ஸ், குட்டி குட்டி ஸ்டட் எல்லாம் வந்து நீங்க நிறைய யூஸ் பண்ணுவீங்கன்னா அதை கூட இதுல போட்டு நீங்க பீரோ உள்ள வைக்கணும். அப்பதான் உங்களோட ஸ்டட்டோட கலர் மாறாது. ஏன்னா இது ஓப்பன்ல இருக்கு இல்லையா, அதுக்காக. இது நல்ல குவாலிட்டியா திக்கா இதுவா தான் இருக்கு. இதுதான் லாஸ்ட் ஐட்டம், குச்சி ஹால் வீடியோ. ஸோ இதோட நம்மளும் வீடியோ முடிச்சுக்கலாம். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணிருங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம நாளைக்கு பார்க்கலாம். பாய்.